Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அதில் 3rd சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்ன, எக்ஸசைஸ் வைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 3.3. ஸோ இந்த ரெண்டு சம் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.1ல் 3, 4, 8, 9, 10, 11 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரேடியன் மெஷர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது, ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறது, இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அது வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 3.7 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் 5, 6, 7 இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து 3rd எக்ஸசைஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதில் முக்கியமான சம் அந்த எக்ஸாம்பிள் 3.12 13 எக்ஸசைஸ் 3.3ல் 2, 4, 6 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதில் எக்ஸாம்பிள் 3.15 3.16 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.4ல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதில் ஏன்னா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி போடணும், நிறைய ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சம்ஸும் வந்து நிறைய இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அந்த சம்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ அதில் எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்திங்கன்னா 3.22 24 29 32. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். sin c + sin d, cos c + cos d அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடலாம். அதாவது இதில் வந்து எப்படின்னா sin 2a sin 3a cos 2a cos 3a tan 2a tan 3a. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் வரும். அதுமாதிரி எக்ஸசைஸ் 3.5ல் 3, 4, 5, 6, 9, 11 இந்த சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அடுத்தது ப்ராடக்ட் டு சம் அண்டு சம் டு ப்ராடக்ட். இதில் தான் நம்ம சொன்னது வரும் sin c + sin d sin a cos b = அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் நிறைய வரும். இதில் முக்கியமான சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கொஞ்சம் ஈஸியான, 3.6 கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸு. எக்ஸாம்பிள் 3.35 36 37 38 அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 12 இந்த சம்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.4041 எக்ஸசைஸ் 3.7ல் 1 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் இது. இதில் 3.7ல் ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் இந்த எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 3.7 3.8 இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின் நிச்சயமாக நமக்கு வந்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான இது. எக்ஸாம்பிள் 3.46 47 51 54 55 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.8ல் கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கியமானது இந்த நேர்பே ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது, இதெல்லாம் பார்த்துங்க. அப்போ லா ஆஃப் கொசைன், லா ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த ஃபார்முலாஸை நல்லா பார்த்துங்க. அது இல்லாமல் எக்ஸாம்பிள் 3.5861 எக்ஸசைஸ் 3.9ல் 1 2 3 4 7 8 இந்த சம்ஸ். அதில் 7ல் வந்து 4th சப்டிவிஷனும் 5th கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் டு ட்ரிக்னாமெட்ரி ட்ரையாங்கிள். இதில் முக்கியமான சம் அப்படின்னு பார்க்கும்போது 3.68 69 71 3.10ல் 2 3 4 5 6. ஆக்சுவலாக இதில் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த கொசைன் ஃபார்முலா இது யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய போடுவோம். கொசைன் ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸில் 3.11ல் செகண்ட் சம் மட்டும். ஸோ 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஏன்னா சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், சம்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அட்லீஸ்ட் இந்த சம் மட்டுமாவது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க.